இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வ அழைப்பின்றி பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்தபோது 16.9 மில்லியன் ரூபாய் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக குறித்த விசாரணை இடம்பெற இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க, பிரத்யேக செயலாளர் மற்றும் பல பாதுகாப்பு தலைவர்களிடம் முன்னர் விசாரித்து வாக்குமூலங்களை பெற்றிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதியின் இந்த பயணம் உத்தியோகபூர்வ அழைப்பின் அடிப்படையில் இல்லை என்பது விசாரணைகளில் தெரியவந்ததாக திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இருப்பினும் ஜனாதிபதி செயலகத்தின் வருகைக்காக 16.9 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது. இந்த விசாரணைகளின் பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் கைது செய்யப்படுவார் என்ற கருத்தை சமூக ஊடக செயற்பாட்டாளர் சுதந்த திலகசிறி தெரிவித்தும் இருக்கின்றார். நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்வார்கள் என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். தனது சமூக ஊடக கணக்கில் காணொலி ஒன்றை வெளியிட்டதன் மூலம் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் சட்டம் ஒழுங்கு அனைவருக்கும் சமமான அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது மீண்டும் நிரூபிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவை நாளைய தினம் அதிகாரிகள் கைது செய்ய தவறினால் தனது செயற்பாடுகளை நிறுத்திவிடுவதாகவும் திலகசிறி விளக்கியிருக்கின்றார். மேலும் சுதத திலகசிறி தேசிய மக்கள் சக்தியின் தீவிர ஆதரவாளர் என்பதோடு அந்த கட்சிக்கான ஆதரவினை வெளியிட்டு காணொலிகள் வெளியிட்டும் வருபவர் ஆவார். எனினும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உள்ள சிறப்புரிமை மற்றும் குற்றத்தின் பாரதூரத்தை பொறுத்தே கைது செய்வது சாத்தியமாகும் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னை மிஸ்டர் கிளீன் என்று அழைத்துக் கொண்ட தலைவர் ஆவார். நாடு வங்குரோத்தடைந்து பொதுமக்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்த போது பதவிக்கு வந்த ரணில் தற்போதைய அரசாங்கத்தால் விமர்சனத்துக்குள்ளாகி வரும் பின்னணியில் இந்த கருத்துக்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. மக்கள் துன்பப்படும் போது அவர் தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ஒரு பரிவார அரசியல் கூட்டத்துடன் பிரித்தானியா சென்றிருந்தார். இதனை விசாரித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இது ஒரு தனிப்பட்ட பயணம், ஒரு அதிகாரப்பூர்வ பயணம் அல்ல என்ற விடயம் அம்பலமாகி இருந்தது. இதில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பொது பணத்தை செலவழித்தது தெரிய வந்தது. 2 நாட்களுக்கு அவர் அங்கு செலவிட்ட பொது பணம் 1,69 லட்சம் ரூபாய்க்கு மேல் என்று சொல்லி கூறப்பட்டும் இருக்கின்றது. இது தொடர்பில் தற்போது குற்றப்புலனாய்வு துறையின் நிதி புலனாய்வு பிரிவு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அண்மையில் அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது. கியூபா மற்றும் அமெரிக்காவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்காக அமெரிக்காவில் இருந்து லண்டனுக்கு திரும்பி இருக்கின்றார். அது செப்டம்பர் 22 மற்றும் 23, 2023 அன்று என்று அறிக்கை கூறுகின்றது. அவரது கியூபா மற்றும் அமெரிக்க விஜயம் ஒரு அதிகாரப்பூர்வ விஜயமாக இருந்தாலும் 2 நாள் லண்டன் பயணம் ஒரு தனிப்பட்ட விஜயமாகும். ஜனாதிபதி தனிப்பட்ட பயணங்களுக்கு தனிப்பட்ட பணத்தை செலவிட வேண்டியிருந்தாலும் ரணில் அதற்கும் 16.9 மில்லியனுக்கும் அதிகமான பொது நிதியை செலவிட்டிருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக ரணிலின் நீண்டகால தனிப்பட்ட செயலாளர் சாண்ட் பெரேரா குற்றப்புலனாய்வு துறைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதன் பின்னணியில் ரணிலின் ஜனாதிபதி செயலாளராக பணியாற்றிய சமன் ஏகநாயக்க ரணிலின் மேற்கூறிய ஊழல்கள் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக அவரும் அழைக்கப்பட்டிருந்தார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை மூலம் காவல்துறை சமர்ப்பித்ததன்படி விக்ரமசிங்க தனது மனைவியின் முனைவர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டதாக கூறப்படும் பயணம் தொடர்பான விசாரணை இதுவாகும். இதற்கிடையில் விக்ரமசிங்க அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்திருக்கின்றார். செப்டம்பர் 2023 வால்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் அவரது அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. சட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு முறையான அறிக்கை வெளியிடப்படும் என்று அவரது அலுவலகம் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த சமீபத்திய நிகழ்வு 1980கள் மற்றும் 1990களில் பட்டலந்த சித்திரவதை வளாகத்தில் விக்ரமசிங்கே ஈடுபட்டதாக கூறப்படுவது உட்பட அவரது நீண்ட மற்றும் சர்ச்சைக்குரிய அரசியல் வரலாற்றை பொதுமக்கள் மீண்டும் ஆய்வு செய்ய தூண்டியும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக விமான நிலையங்கள் மற்றும் விமான
சேவைகள் நிறுவனம் மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஆகியவற்றில் நடந்த ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதியின் விசேட விசாரணை குழு பொதுமக்களின் முறைப்பாடுகள், கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கோருகின்றது. விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஆகியவற்றில் கடந்த காலங்களில் நடந்த ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் குறித்து ஆராய்வதற்கு நிறுவப்பட்ட ஜனாதிபதி விசேட விசாரணை குழு பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகள், கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற எதிர்பார்க்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2025 ஜூன் 30 சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தின்படி 2025 ஜூலை 1 எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஆகியவற்றில் கடந்த காலங்களில் நடந்த ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி விசேட விசாரணை குழு நிறுவப்பட்டு இருந்தது. அதன்படி விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஆகியவற்றின் ஊழியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகள், கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற குழு எதிர்பார்க்கின்றது. இது தொடர்பில் ஆர்வமுள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் 2025 செப்டம்பர் 5 முன்னர் மின்னஞ்சல் முகவரி அல்லது 0733077000 என்ற எண்ணுக்கு தமது கோரிக்கைகளை அனுப்பி திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்யுமாறு ஜனாதிபதி விசேட விசாரணை குழு கேட்டுக்கொண்டும் இருக்கின்றது. இவையொருபுறம் இருக்க, குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே விசாரணைக்கு ஆஜராக தவறியதால் அவரை கைது செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றது. இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு பிரதான நீதவான் தஞ்சா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் அழைக்கப்பட்டும் இருந்தது. அப்போது பிரதிவாதி நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. பிரதிவாதி டயானா கமகேவின் பிணையாளர்களுக்கும் அழைப்பாணை விடுக்கப்பட்டும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக பெற்றோரின் அரசியல் பெருமையை பேசிக் கொண்டிருப்பது பிரயோசனமற்றது. எனவே மாற்று அரசியல் சக்தியான ஐக்கிய மக்கள் சக்தி வலுப்பெற வேண்டுமெனில் கட்சிக்குள் மறுசீரமைப்புகள் அத்தியாவசியமானதாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்திருக்கின்றார். பண்டாரவளையில் தனது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசாங்கத்தின் பலவீனத்தால் வெவ்வேறு அரசியல் சக்திகள் தமது தவறுகளை திருத்திக் கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. அந்த வேலை திட்டத்தை சமூகம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும் என்பது எமக்கு தெரியாது. ஆனால் 2019 மற்றும் 2025 ஏற்பட்ட தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது ஐக்கிய மக்கள் சக்தியின் கடமையாகும். சில அரசியல் குழுக்கள் சதித்திட்டங்களூடாக அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கின்றன. ஆனால் மாற்று அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய ஐக்கிய மக்கள் சக்தி அந்த பொறுப்பை மறந்து செயற்படுகின்றமை கவலைக்குரியதாகும். கட்சியின் தலைமைத்துவத்துக்கும் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் இதனை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். பெற்றோரின் அரசியலை மக்களிடம் கூறி அதன் மூலம் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழல் தற்போது நாட்டில் இல்லை. ஆனால் அரசியல் விளையாட்டுகளும் டீல்களும் இன்று இருக்கின்றன. அவற்றினூடாக நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள். பொருளாதாரத்தை சீர்குலைத்தவர்கள் இன்று அரசியல் நாடகங்களை அரங்கேற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களால் நாடு மீண்டும் பாதாளத்தில் விழுவதற்கு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி இடமளித்துவிடக் கூடாது என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். இவையொருவரம் இருக்க, கொழும்பு துறைமுகத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்று ₹70 விலை குறித்த தண்ணீர் போத்தலை ₹200க்கு விற்ற குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து கொழும்பு தலைமை நீதிமன்றம் நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் கடந்த 16ஆம் தேதி துறைமுக நகரத்தில் உள்ள கடைகள் பரிசோதனை செய்தபோது சம்பந்தப்பட்ட கடையில் ₹70 விலை குறித்த 500 மில்லிலிட்டர் தண்ணீர் போத்தலை ₹200க்கு விற்பனை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. 2025 4/1 அன்று வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி எண் மற்றும் எண் 93இன் 500 மில்லிலிட்டர் தண்ணீர் போத்தலின் அதிகபட்ச சில்லறை விலை ₹70 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 2003ஆம் ஆண்டில் 9ஆம் இலக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் பிரிவுகள் 20 மற்றும் 68 மற்றும் 2021ஆம் ஆண்டின் 20 மற்றும் 20ஆம் இலக்க திருத்தச் சட்டத்தின் பிரிவு 60இன் கீழ் அதிக விலைக்கு விற்பனை செய்தமையும் ஒரு குற்றமாகும். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.